வெல்கம் டு வாசுகி செல்வன் சேனல். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. Thank you, welcome. ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம ஃபிஷ் கறி பண்ண போகிறோம். அதுக்கு தேவையான பொருட்கள்: சின்ன வெங்காயம் ஒரு 15, பெரிய வெங்காயம் 1 ஸ்லைஸியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், 3 தக்காளி பழம் கட் பண்ணி வச்சுருக்கேன், 4-5 பல் பூண்டு, 2 பச்சை மிளகா, தேவையான அளவு மசாலா, 2 ஸ்பூன் மிளகாய்த்தூள், 2 ஸ்பூன் மல்லித்தூள், 1 பிஞ்ச் அளவு மஞ்சள் தூள். ஃபிஷ்ஷு நல்லா கழுவி க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு எலுமிச்சம்பழம் அளவு புளி கோர வச்சுருக்கேன். அடுப்பில் இப்போ நம்ம சட்டியை வச்சுக்கலாம். சட்டி நல்லா காஞ்சிடுச்சு. இப்போ தேவையான அளவு தேங்காய் எண்ணெயை ஊற்றிக்கலாம். இப்போ நம்ம வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம வெங்காயத்தை சேர்த்துருக்கோம். வெங்காயம் நல்லா வதங்கட்டும். வெங்காயம் வதங்கிறதுக்கு கொஞ்சோண்டு உப்பு சேர்த்துக்கலாம். நான் இப்போ கல்லுப்பு சேர்த்துக்கிறேன். வெங்காயம் வதங்கட்டும். வெங்காயம் வதங்கினப்புறம் நம்ம தக்காளியை சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம பூண்டு சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம தக்காளியை சேர்த்துக்கலாம். தக்காளியை இப்போ நல்லா வதக்கிக்கலாம். தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம மசாலாயை சேர்த்துக்கலாம். இதில் மிளகாய்த்தூள், மல்லித்தூள், மஞ்சள் தூள் இந்த மூணையும் நம்ம சேர்த்து அந்த பச்சை வாசனை போகிறது வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம். இதிலே நம்ம குழம்புக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். மசாலாவை நல்லா வதக்கிக்கலாம். மசாலா இப்போ நல்லா வதங்கிடுச்சு. அடுப்பை ஆஃப் பண்ணி இதை ஆற வச்சு மிக்சியில் அரைச்சி பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாம். மசாலாவை நம்ம இப்போ அரைச்சிக்கலாம். இப்போ நம்ம குழம்புக்கு தாளிச்சிக்கலாம். இதில் கொஞ்சம் தேங்காய் எண்ணெயை சேர்த்துக்கலாம். எண்ணெய் சூடாகட்டும். கடுகும் வெந்தயமும் சேர்த்துக்கலாம். எண்ணெய் நல்லா சூடாகிடுச்சு. இப்போ நம்ம கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு நல்லா பொரியட்டும். இப்போ 1 ஸ்பூன் வெந்தயத்தை சேர்த்துக்கலாம். பொரிஞ்சோன்னா கருவேப்பிலையை சேர்த்துக்கலாம். இதில் நம்ம கொஞ்சம் புளி தண்ணியை சேர்த்துக்கலாம். நல்லா கொதிக்கட்டும். இப்போ நமக்கு குழம்பு நல்லா கொதிச்சிடுச்சு. இந்த டைமில் நம்ம மீனை சேர்த்துக்கலாம்.
இப்போ நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். மீன் கொஞ்சம் வேகட்டும். ஃபிஷ் கறி நமக்கு ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம கருவேப்பிலையை சேர்த்துக்கலாம். Thank you for watching. Bye.